ॐ शुक्लाम्बरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। या देवी स्तूयते नित्यं विबुधैर्वेदपारगैः सा मे वसतु जिह्वाग्रे ब्रह्मरूपा सरस्वती। निधये सर्वविद्यानां विषजे भवरोगिणां गुरवे सर्वलोकानां दक्षिणामूर्तये नमः। श्रीदक्षिणामूर्तिसुदेशिकेन्द्रं द्वैपायनं सूत्रकृतं मुनीन्द्रं श्रीशङ्करं भाष्यकृतं यतीन्द्रं मद्देशिकञ्चापि नमामि विद्यै। ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहैः। ॐ शान्ति शान्ति शान्तिः। ஞான வாசிஷ்டம். இறைவணக்கம். யதஸ் சர்வாணி பூதானி பிரதிபாந்தி ஸ்திதானி ச யத்ரைவோபசமம் யாந்தி தஸ்மை சத்யாத்மனே நமः. பெண்மை பாதியன் பெற்ற களிற்றினை அண்மை தூர மரவகத்துண்ணுவாம் திண்மை ஞானச் சிறப்புயர் வாசிஷ்டம் உண்மையாக ஒருங்குரை செய்யவே. பொன்னுலகத்தினில் புவியில் அந்தரத்து என்னுடை உட்புறத்திலங்குகின்றது மண்ணு சிற்ஜோதியே வடிவம் யாவுமாய் துண்ணுபத பொருள் தொழுதிரெஞ்சுவாம். ஞான வாசிஷ்டம். ஆறாவது நிர்வாண பிரகரணம். முதலாவது புசுண்டன் கதை. பாடல் 96, 97. எனது மனம் பிராண சமாதியினால் சொன்ன இவ்வொழுங்கால் நின்மல தத்துவத்தே என்றும் தனி இடர் தீர் நெறி இதுவாம் இந்த நோக்கம் தன்னை பற்றி சென்றது மேல் வருவது எண்ணேன். நனி நிகழ்காலத்து இயல்பின் நண்ணுகின்றேன் நான் இது பெற்றேன் பெறுவது இதுவென்றெண்ணேன். முனிவரனே அதனாலே நோய் ஒன்றின்றி முடிவுறு நீடு உயிர் பெற்றேன் மோகமற்றேன். சுகமுற்றோர் பால் இருக்கின் சுகமே சேர்வன் துயர் உற்றோர் பால் இருக்கின் துயரே சேர்வன். ஜகமுற்று நட்பாவேன் ஆதலாலே தவறுறு நோய் அற்றாவிய தழைத்து வாழ்ந்தேன். உகவுற்ற ஆபத்தில் அசையேன் சற்றும் உயர் சம்பத்தில் ஜகத்தோர்க்கு ஒரு நட்பாவேன். அகமற்ற அதனாலே நோய் ஒன்றில்லா ஆருயிர் பெற்றிருக்கின்றேன் ஐய என்றார். ஸ்ரீ வசிஷ்ட மகரிஷி ஸ்ரீராமருக்கு காக்கபுஜண்டர் கதையை கூறி வருகின்றார். நிறைவாக புசுண்ட மகரிஷி தான் செய்த பிராணலய சமாதி யோக சாதனையினால் மனமானது அடங்க பெற்று ஞான நிஷ்டையை அடைந்தேன் என்று கூறி அந்த ஞானத்தினுடைய பிரயோஜனம் என்ன, ஞானத்திற்கு பிறகு தன்னுடைய மனநிலை என்ன, எப்படி இருக்கின்றது என்பதை விவரிக்கின்றார்.
ஞான நிஷ்டனுடைய லட்சணமானது இதனால் கூறப்படுகின்றது. உலக இருமைகளால் மனது சஞ்சலமடையாமல், இறந்த காலத்தை பற்றி நினையாமல், எதிர்காலத்தை பற்றிய கற்பனைகள் இல்லாமல், நிகழ்காலத்தில் விவகாரத்தில் அவ்வப்பொழுது என்ன சூழ்நிலை இருக்கின்றதோ அதற்கேற்றாற் போல அந்த நேரத்தில் விவகாரம் செய்து பிறகு அனைத்தையும் மறந்து தன் சொரூபத்தில் இருத்தல் என்பது ஜீவன் முக்தி நிலை. சுகமுற்றோர் பால் இருக்கின் சுகமே சேர்வன். சுகமான ஒரு சூழ்நிலை இருக்கிற பொழுது சுற்றி இருக்க மனிதர்கள் மகிழ்ச்சியாக இருக்கின்ற பொழுது அவர்களோடு சேர்ந்து அந்த மகிழ்ச்சியை கொண்டாடுபவனாக இருப்பேன். துயருற்றோர் பால் இருக்கின் துயரே சேர்வன். துன்பத்தில் இருக்கிறவர்களோடு சேர்ந்து இருக்கிற பொழுது அவர்களுடைய துன்பத்தில் பங்கெடுத்து ஒரு ஆறுதல் கூறி அவர்களோடு இருக்கின்றேன். எனக்குன்னு சொந்த சுகதுக்கம் விருப்பு என்பது இல்லை. ஜகமுற்று நட்பாவேன். உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஜீவர்களிடத்திலும் நட்பாக இருக்கின்றேன். பகை என்று எனக்கு நான் யாரையும் எண்ணுவது இல்லை. ஏனெனில் எனக்கு அந்நியமாக எதையும் நான் காண்பது இல்லை. எல்லா உயிர்களிடத்திலும் நட்பாக அன்பாக எல்லாம் நானே என்று கண்டு இருக்கின்றேன். அதனாலே தவறு ஒரு நோய் அற்று ஆவி தழைத்து வாழ்ந்தேன். இவ்விதமான நோயும் இல்லாமல், பிறப்பு இறப்பு என்பது இல்லாமல் இருக்கிற சரீரம் பிராரப்தத்தினால் இருந்தாலும் யோக சாதனையினால் நீண்ட காலம் இருக்கிறார். மரணம் இல்லாமல் சரீரத்தோடைய நீண்ட காலம் இருக்கின்றார். அப்படி சரீரத்தோடு இருக்கின்ற பொழுதும் அதனால் வருகின்ற சரீரத்துக்கு வருகின்ற ஆத்மிகாதி துன்பங்கள் இல்லாமல் இருக்கின்றார். மகிழ்ச்சி அடைந்தவனாக நான் வாழுகின்றேன். ஆவி தழைத்து வாழ்ந்தேன். மரணம் என்ற நோய் இல்லாமல் நீண்ட காலம் நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். உகவுற்ற ஆபத்தில் அசையேன். என்னெல்லாம் ஆபத்து துன்பங்கள் வந்தாலும் அதனால் நான் மனம் கலங்குவது இல்லை. அது ஆத்மாவாகிய எனக்கு நான் ஆத்மாவாகிய எனக்கு அது இல்லை என்று சரீரத்துக்கு வருவது சரீரத்துக்குத்தான், மனதிற்கு வருவதும் கூட மனதிற்குத்தான். நான் ஆத்மா என்று அனைத்திற்கும் சாட்சியாக இருக்கின்றேன். அசையாமல் நிர்விகாரமாக இருக்கின்றேன். சற்றும் உயர் சம்பத்தில் ஜகத்தோர்க்கு ஒரு நட்பு ஆவேன். உயர்ந்த செல்வங்களில் இருக்கின்ற உலகத்தோர்க்கு நல்ல நட்பாக நான் இருக்கின்றேன். சற்றும் உயர் சம்பத்திலும் சலியேன். உயர் ஆபத்தில் அசையேன். சற்றும் உயர் சம்பத்தில் அதிலையும் அசையேன். அந்த அசையேன்கிறத ரெண்டோடையும் சேர்த்து கொள்ளணும். துன்பம் வந்தாலும் ஆபத்து விபத்து சம்பத்து எதிலையும் என்னுடைய மனமானது கலங்குவது இல்லை. அந்த சூழ்நிலை ஏற்படுவதற்கான காரணமாக, அந்த இன்பத் துன்பங்கள் ஏற்படுவதற்கு காரணமாக இருக்கின்ற சூழ்நிலை அல்லது மனிதர்கள் அவர்கள் மேலே விருப்பு வெறுப்பு கொள்வது இல்லை. ஆகவே அனைவரிடம் நட்பாக இருக்கின்றேன். அகம் அற்ற அதனாலே. இதுக்கெல்லாம் என்ன காரணம்? இந்த 4 அகங்காரம், சரீரத்தை உடலை மையமாக கொண்ட அகங்காரம் இல்லாமல் போய்விட்டது. நான் ஜீவன் என்ற அந்த ஜீவபாவமானது ஜீவபோதமானது போய்விட்டது. ஆகவே அதனால் அந்த அகங்காரம், சரீரத்தை மையமாக கொண்ட அகங்காரம், அதுதான் துன்பங்களுக்கு காரணம். அது இல்லை என்பதனால துன்பம் என்பது இல்லை. அதனால் அகமற்ற அதனாலே, அகம் நான் என்ற அகங்காரமானது முற்றிலும் நீங்கிவிட்டதினால், நான் ஆத்மா, ஆத்மா பிரம்மம், அதுவே அனைத்தும் என்ற சர்வாத்ம பாவம் வந்துவிட்டதினால், அதனால் ஆத்மாங்கிறது இங்கே நான்கிறது ஒரே ஒரு சரீரத்தை மையமாக கொண்டு இல்லை, சமஷ்டி சரீரங்களையும் மையமாக கொண்ட பரமாத்மாவாக இருக்கின்றது. ஆனால் இந்த சிறிய நான்கிறது பெரிய நானாக ஆகிவிட்டது. அதனால் தனியாக நான் என்று சொல்லிக்கொள்வதற்கு சம்சாரியாக இருந்த காலத்தில், அஞ்ஞானையாக இருந்த காலத்தில் இருந்த அந்த நான், உடலை மையமாக கொண்ட நான் இப்பொழுது இல்லை. நோய் ஒன்று இல்லா ஆருயிர் பெற்றிருக்கின்றேன்.
அதனால் நோய் இல்லாத மரணம் இல்லாத நீண்ட நெடிய வாழ்க்கையை பெற்றிருக்கின்றேன், மகத்தான வாழ்க்கையை பெற்றிருக்கின்றேன் ஐய என்றான். இப்படி வசிஷ்ட முனிவரை பார்த்து தன்னுடைய ஞான அனுபவத்தை கூறி முடிக்கின்றார். 98வது பாடல். உன்னருளால் இவ்வாறு முடிவில் வாழ்நாள் உற்றேன் மெய் ஞானமும் நன்குற்றேன் என்ற அன்புசுண்டனை பகவனே நீ சொன்ன ஆத்ம தத்துவத் தன்மை அழகிது அம்மா. இன்னது அற புதிது செவிக்கு அணியாம் கேட்டால் யார் வியவார் நன்னலமே பெருதி என்று மண்ணு கதிர் உச்சியுறும் காலம் ஈதால் வானுலகம் புகுவன் நீ வாழ்தி என்றே. உன்னருளால் இவ்வாறு முடிவு இல் வாழ்நாள் உற்றேன். உன்னுடைய அருளினால், உன்னுடைய அருள்ங்கிறது இங்கே வசிஷ்டரை பார்த்து சொல்கிறார். போன்ற மகரிஷிகளுடைய அருளால், பெரியோர்களுடைய அருளால், மகாத்மாக்களுடைய அருளால், குருமார்களுடைய அருளால், அதனால் கிடைத்த ஞானத்தினால் நான் நீண்ட ஆயுளை, முடிவு இல்லாத நீண்ட ஆயுளை பெற்றிருக்கின்றேன். இவ்வாறுங்கிறது அவர் சொன்ன பிராணாயாமம் முதலான யோக சாதனைகளால் இந்த சரீரம் முடிவில்லாமல் இருக்கு. அதனால் ஞானத்தினால கிடைக்கக்கூடிய ஜீவன் முக்தி, விதேக முக்திங்கிறது சரீரமும் இல்லாத பிரம்மநிலை. இங்கே அவர் ஞானத்தோட யோக சாதனைகளும் பிராணாயாம சாதனைகளும் செய்திருக்கிறதுனால இந்த சரீரமும், இந்த ஸ்தூல சரீரமும் கூட மரணம் இல்லாமல் நீண்ட காலமாக இருந்து வந்திருக்கின்றது, யுகங்களாக இருந்து வந்திருக்கின்றது. அதனால் சரீரத்துக்கும் சேர்த்து முடிவில் வாழ்நாள் உற்றேன், பிறவாத நிலையை உற்றேன். அது ஆத்ம திருஷ்டியில், பாரமார்த்திக திருஷ்டியில். இந்த யோக சாதனையினால் இந்த சரீரத்திற்கும் நீண்ட வாழ்நாளை பெற்றிருக்கின்றேன். அதனால் மெய்ஞானமும் உற்றேன், உடம்புக்கு நீண்ட ஆயுளை பெற்றிருக்கின்றேன். மெய் ஞானம், ஆத்மாவை பற்றிய தெளிந்த அறிவும் பெற்றிருக்கின்றேன். அதனால் சரீரத்தோடு இருந்தாலும், சரீரத்தில் இருந்தாலும், நீண்ட காலமாக இந்த உலகங்களை பார்த்து கொண்டு நான் இதில் வசித்து கொண்டு இருந்தாலும் எனக்கு துக்கம் என்பது, கவலை என்பது இல்லை என மெய் ஞானமானது, ஞான நிஷ்டையானது நன்கு இருக்கின்றது. அதை நான் நன்கு பெற்றிருக்கின்றேன் என்ற புசுண்டனை பகவனே நீ சொன்ன ஆத்ம தத்துவ தன்மை அழகு இது அம்மா. வசிஷ்டர் சொல்றார். இப்படி சொல்லி புசுண்ட மகரிஷி முடிக்கிறார். அதற்கு பிறகு வசிஷ்டன் சொல்லுகின்றார், புசுண்டனை, அந்த பெரிய மகாத்மாவான புசுண்ட மகரிஷியை பார்த்து வசிஷ்டர் சொல்லுகிறார், பகவானே நீ சொன்ன ஆத்ம தத்துவ தன்மை இது. நீ சொன்ன இந்த ஆத்மாவை பற்றிய இந்த தத்துவ விஷயங்கள் மிகவும் அழகாக, கேட்பதற்கு இனிமையாக, சுவாரஸ்யமாக இருக்கின்றன. இன்னது அற புதிது செவிக்கு அணியாம் கேட்டால். இது முழுவதும் காதுக்கு அணி. இது கேட்கிறது, இந்த தத்துவ விஷயங்களை, ஆத்ம ஞானத்தை கேட்கிறது காதுக்கு, அதுதான் அணி. மற்ற அணி கிடையாது. மற்ற அணி எல்லாம், அணினா மற்ற ஆபரணங்கள் எல்லாம் ஆபரணம் அல்ல. ஞானத்தை கேட்கறது தான் ஆபரணம். அதனால் செவிக்கு அணியாம் கேட்டால் யார் வியவார். இதை கேட்டால் யார்தான் இதனால் மகிழ்ச்சியை அடைய மாட்டார்கள், ஆச்சரியத்தை அடைய மாட்டார்கள். காதில் ஒரு நல்ல வைரத்தோடு போட்டிருந்தாக்க பார்த்த உடனே ஆஹா இது என்ன, யார், என்ன விலை, எங்கே வாங்கினீங்க அப்படின்னு ஆச்சரியமாக கேட்குற மாதிரி அது அடுத்த ஆள் பார்த்து கேட்குறது. அது கேட்கறதுனால இவருக்கு ஒரு மகிழ்ச்சி இருக்கும். ஆனால் செவி இன்பம், இந்த தத்துவ ஞானத்தை கேட்கறதுனால கிடைக்கக்கூடிய இன்பம் இருக்கே, அது மிகுந்த ஆச்சரியமானது. அதனால் நீங்கள் பண்ண உபதேசம் எனக்கு கேட்க கேட்க
என்னுடைய செவிக்கு அணி போல இருந்தது. அது மிகுந்த ஆச்சரியத்தை தந்தது. அதனால் யார் வியவார்னா, அதனால் இதனால் யார் தான் இதை கேட்பவர்கள் யார் தான் மகிழ்ச்சி அடைய மாட்டார்கள், ஆச்சரியத்தை அடைய மாட்டார்கள். நன்னலமே பெருதி வாழ்த்தி முடிக்கிறார். நீ நன்னலமே பெருதி, நல்ல நலங்களை பெறுவீராக என்று மண்ணு கதிர் உச்சியிரும் காலம் ஈதால் வானுலகம் புகுவன் நீ வாழ்தி என்றே. நான் ரொம்ப நேரமாச்சு, மேலுலகத்திலிருந்து கீழே ரொம்ப நேரமாச்சு, நான் மீண்டும் செல்வதற்கான காலம் வந்துவிட்டது. ஆகவே நீங்கள் சென்று வருகிறேன் விடை பெற்றுக்கொள்கின்றார். மண்ணு கதிர் உச்சியுறம் காலம், மேலான அந்த உயர்ந்த லோகங்களுக்கு செல்லுகின்ற என்னுடைய உலகத்திற்கு செல்லுகின்ற காலமானது இதுவாக இருப்பதால் வானுலகம் புகுவேன், மேலுலகங்களுக்கு நான் மேலுலகத்திற்கு செல்லுகின்றேன். நீ வாழ்தி, நீங்கள் நன்றாக இன்னும் நீண்ட காலம் வாழுங்கள் என்று சொல்லி, அதுக்கப்புறம் என்ன, அடுத்த பாடல் 99 இறுதி பாடல். விட்டு அவன் நின்று எழுந்து நான் விண்மேல் போக, விடாமல் ஒரு யோசனை விண்மீது வந்தான், மட்டறிஞ நிற்றி எனத் தடுத்தேன் வன்பால், வாளறிஞர் தமை பிரிதல் வருத்தமன்றோ, சிட்டனை விட்டு அகன்றனன் முன் உகத்தே மீண்டும், தரிசித்தேன் இரண்டாம் பின் செரியுகத்தில், கட்டவிழ் தாரணி மார்பா பிறந்தாய் நீ, இக்கதை புசுண்ட வழியென நீ கருதி கொள்வாய். விட்டு அவன் நின்று எழுந்து நான் விண்மேல் போக, விடாமல் ஒரு யோசனை விண்மீது வந்தான், மட்டறிஞ நிற்றி என தடுத்தேன் வன்பால், வாளறிஞர் தமை பிரிதல் வருத்தம் அன்றோ, சிட்டனை விட்டு அகன்றனன் முன் உகத்தே மீண்டும், தரிசித்தேன் இரண்டாம் பின் செரியுகத்தில், கட்டு அவிழ் தாரணி மார்பா பிறந்தாய் நீ, இக்கதை புசுண்ட வழியென நீ கருதி கொள்வாய். விட்டு அவன் நின்று, அந்த இடத்தை விட்டு, அந்த இடத்திலிருந்து அங்கிருந்து விட்டு எழுந்து நான், அந்த கைலாய பர்வதத்தில் இருக்கக்கூடிய அந்த காக்கபுசுண்டர் இருக்கின்ற அந்த மரத்தில் இவரும் உட்கார்ந்து கதையை கேட்கின்றார். பிறகு அங்கிருந்து கிளம்பி நான் விண்மேல் போக, என்னுடைய லோகத்திற்கு செல்லுகின்றேன், நீ நன்கு வாழ்வாயாக என்று வாழ்த்தி விட்டு நான் கிளம்பி செல்ல, விடாமல் ஒரு யோசனை விண்மீது வந்தான். ஒரு யோஜனை தூரம் என்னோட தொடர்ந்து வந்தார். வீட்டுக்கு விருந்தினர் வந்தார்னா வாசல் வரைக்கும், வீதி வரைக்கும் வழி அனுப்பணும்னு இருக்குது, தர்மசாஸ்திரம் சொல்லுது. அப்படி ஒரு யோஜனை தூரம் அவரும் தொடர்ந்து பின்னால் வந்தார் புசுண்டர் ரிஷி. மட்டறிஞ நிற்றி என தடுத்தேன். சரி, நான் போயிட்டு வரேன், நீங்கள் போயிட்டு வாங்க என்று அங்கே இருந்து வழி அனுப்புகிறார் வசிஷ்டர். புசுண்ட ரிஷியை பார்த்து, நீங்கள் போயிட்டு வாங்க, நான் போய்க்கிறேன் என்று சொல்லுகின்றார். அதற்கு புசுண்ட ரிஷி சொல்கிறார், வன்பால் வாளறிஞர் தமை பிரிதல் வருத்தம் அன்றோ. இந்த பேரறிஞர்களை, வாளறிஞர்னா நல்ல அறிவுடையவர்களை பிரிதல் வருத்தம் அன்றோ, அவர்களை விட்டு பிரிந்து போதல். அறிஞர்கள் சேர்ந்து மகிழ்ச்சியாக பல தத்துவ விஷயங்களை பேசிக்கொள்ளுகிறார்கள். அவ்வாறு பேசி பிரிந்து போகின்ற பொழுது அது வருத்தத்தை தருவதாக இருக்கின்றது. அதனால் அது வருத்தம் அன்றோ, வாளறிஞர் தம்மை பிரிதல் வருத்தம் அன்றோ, பிரிஞ்சு போகிறது. அதனால் நீங்கள் இவ்வளோ இருந்தீங்க, என்னுடைய கதையெல்லாம் கேட்டீங்க, சென்று வருகிறீர்களே, அது பிரிதல் வருத்தம் அன்றோ என்று சொல்லுகின்றார். சிட்டனை விட்டு அகன்றனன்,
அப்படி அந்த சிரேஷ்டனை விட்டு நான் வந்தேன். அது பிரிந்து போகிறது ஒரு விதமாக வருத்தமாக இருந்தாலும் அவருடைய வேலையை பார்க்கணும், அதனால் சேர்ந்து இருக்க முடியாது. இல்லை, சிஷ்டனை சிரேஷ்டனை அப்படிங்கிற சிரேஷ்டன்கிற வார்த்தை தான் இங்கே சிட்டன் இருக்குது. சிரேஷ்டனை, அந்த சிரேஷ்டன் அந்த மகாத்மாவை புசுண்ட மகரிஷியை விட்டு அகன்றனன், நான் விலகிச் சென்றேன். அவரை திரும்பி அவருடைய இடத்திற்கு செல்லச் சொல்லிவிட்டு நான் பிரிந்து சென்றேன். முன் உகத்தே மீண்டும் தரிசித்தேன். முன் யுகங்களில் அவரை நான் பார்த்திருக்கிறேன், முன்னாடி அவரை பார்த்திருக்கிறேன். முன் யுகத்தே மீண்டும் சிட்டனை விட்டு அகன்றனன் முன்யுகத்தே மீண்டும் தரிசித்தேன் இரண்டாம் பின் செரி யுகத்தில். அதனால் முன்யுகத்தேங்கிறது முந்தின வாக்கியத்தோடது. முன் யுகத்தே சிஷ்டனை விட்டு அகன்றனன், முன் யுகத்தில் நான் அவரை போய் பார்த்திருக்கிறேன், இந்த கதையெல்லாம் பேசியிருக்கிறேன். அவர் அடுத்த யுகத்திலையும், இப்போ அடுத்த 2வது யுகத்திலையும் அவரை நான் சென்று பார்த்திருக்கிறேன். ஆனால் மீண்டும் தரிசித்தேன் இரண்டாம் பின் செரி யுகத்தில், மீண்டும் 2வது யுகத்தில் அவரை நான் பார்த்தேன். அவர் யுகம் யுகமாக இருக்கின்றார். புசுண்ட ரிஷி காக்க ரூபமாக அவர் பல யுகங்களாக இருக்கின்றார். வசிஷ்ட மகரிஷிக்கு எப்பெல்லாம் பொழுதுபோகலையோ கதை கேட்கணும்னா அவர்கிட்ட போய் உட்காந்து அவர் கதையை கேட்டுட்டு வருகின்றார். ஏன்னா எல்லா கதையும் அவருக்கு தெரியும். பிரம்மா வந்து போகிறதுலேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறார். முன்னாடி அவருடைய கதை வர்றபோது வந்தது. பிரம்மா வந்து போகிறதையே அவர் பார்த்துக்கிட்டு இருக்காருன்னா உலகத்தில் நடக்கக்கூடிய எல்லா கதையும் அவருக்கு தெரியும். அதனால் சுவாரஸ்யமாக கதை வேணும்னா எந்த லோக கதையை வேணாலும் அவர்கிட்ட போய் கேட்டால் சொல்லுவார். ஆனால் அங்கே போய் அப்பப்போ போன யுகத்தில் நான் அவரை பார்த்தேன், மீண்டும் இந்த யுகத்திலையும் பார்த்து வந்திருக்கின்றேன். அதுக்கப்புறம் என்னது, அடுத்த யுகத்தில் நீ இப்பொழுது பிறந்து வந்திருக்கிறாய், கட்டவிழ் தாரணி மார்பா பிறந்தாய். இந்த யுகத்தில் இப்பொழுது நீ பிறந்து வந்திருக்கின்றாய். கட்டவிழ் தாரணி மார்பானாக்க நல்ல வெற்றி மாலையை அணிந்திருக்கக்கூடிய ஸ்ரீராமனே அப்படின்னு அர்த்தம். மார்பில் வெற்றி மாலையை தரித்திருக்கக்கூடிய ஸ்ரீராமரே, நீ இப்பொழுது பிறந்திருக்கின்றாய். நீ இக்கதை புசுண்ட வழி பிறந்தாய் நீ, அது அங்கே முடிஞ்சிடும். மார்பா பிறந்தாய் நீ. இக்கதை, இந்த கதையை புசுண்ட வழி என, புசுண்ட மகரிஷி முக்தியை அடைந்த வழி என நீ கருதி கொள்வாய். அவர் ஞானத்தை முக்தியை அடைந்த வழி இது என்று அறிந்து கொள்வாய். அவர் ஜீவன் முக்தனான உபாயம் மார்க்கம் இது என்று நீ அறிந்து கொள்வாய் என்று சொல்லி இந்த புசுண்டன் கதை நிர்வாண பிரகரணத்தில் முதல் கதை இது நிறைவு பெறுகின்றது. ஒரு பெரிய கதை தான். நிறைய முக்கியமாக இந்த கதையினுடைய சாரத்தை பார்ப்போம். அப்புறம் அடுத்த அத்தியாயத்துக்கு போவோம். இந்த 6வது ஞான வசிஷ்டத்தில் 6வது நிர்வாண பிரகரணம் மோட்சத்தை அடைவதற்கான மார்க்கங்களை விரிவாக சொல்லுகின்றது. அதில் முதல்ல புசுண்டர் ரிஷியினுடைய கதையை எடுத்துக்கொண்டு அவர் பிராணாயாம முறையினால், ஆத்ம ஞானத்தோடு பிராணாயாம பயிற்சியினாலும் யோக சாதனையினாலேயும் ஞான நிஷ்டையை பெற்றிருக்கின்றார், ஜீவன் முக்தியை அடைந்திருக்கின்றார். அதனால் அது ஞானம்தான் மோட்சத்துக்கு சாட்சாத் சாதனம். அந்த ஞானத்தை பெறுவதற்கு, மனதை அடக்குவதற்கு பலவிதமான உபாயங்கள் இருக்குது. அதில் யோக மார்க்கம், அந்த யோக மார்க்கத்திலையும் பிராணாயாமத்தை பிரதானமாக கொண்டு இவர் மனதை அடக்கி இருக்கின்றார். இந்த கதை மூலமாக அந்த யோக மார்க்கம், யோக உபாயமானது, மனதை அடக்குவதற்கான யோக உபாயமானது சொல்லப்பட்டிருக்கின்றது. இந்த கதையினுடைய தொடக்கமாக முதல்ல ஹிதோபதேசம் இருந்தது. பிரம்மத்தை அன்றி வேறொன்றும் இல்லை, இங்கு எல்லாம் பிரம்மம் என்பது முதல்ல சொல்லப்பட்டது. திசை காலம் அறலால் மறைதல் அற விளங்கி ஓட்டம் இரத்தல் அடி முடிவு அற்று ஒன்றாய் அறிவு மாத்திரமாய் நாட்டு பிரம்மம் உள, வேறு ஒன்றும் இல்லை. அறிவு மாத்திரமாய் பிரம்மம் ஒன்று உள்ளது, பிரம்மம் மாத்திரம் இருக்கின்றது. அதுதான் வாஸ்தவமாக இருப்பதா சத்வஸ்துவாக இருக்கின்றது. அதற்கு அந்நியமாக இன்னொன்று
இல்லை. அப்படி இருப்பதாக தோன்றுவதெல்லாம் மாயையினால தோற்றுவிக்கப்பட்டது என்று ஆத்ம ஞானத்தை அறிந்து அடைந்து உள்ளே நாடி காட்டு நான் என்பது விட்டு காயம் இல்லா பெரியோனாய் ஏக உருவாய் உபசாந்த மோனம் எய்தி நின் உணர்வில் சோகம் அற்ற சுகி ஆவாய். இந்த சரீரத்தில் இருக்கக்கூடிய நான் என்ற அபிமானத்தை பற்றினை விட்டு இருப்பது பிரம்மமே என்று ஒன்றையான உபசாந்த மோன நிலையை அடைந்து இருப்பாயாக என்று வசிஷ்டர் ஸ்ரீராமருக்கு உபதேசம் செய்கின்றார். அதுக்கப்புறம் இந்த உலகம் தோன்றியதற்கான காரணம் என்ன, எது சம்சாரத்திற்கு காரணமாக இருக்கின்றது, சம்சாரம் என்பது என்ன என்பதை விவரித்து சொன்னார். பிரம்ம பாவனை மேவாது எம்மட்டு பிரம்ம பாவனை மேவாது அம்மட்டும் புவி வலையில் போக மயல் எம்மட்டும் மட்டும் உளது ஆதியின் கற்பனை பொருந்தும். இந்த பிரம்மம் அதை அறியாமல் பிரம்ம பாவனை இல்லாமல் அஞ்ஞான நினைவு அஞ்ஞான வாசனையானது எதுவரைக்கும் மனதில் மயக்கமாக மோகத்தை உண்டு பண்ணுவதாக இருக்கின்றதோ அது வரைக்கும் இந்த உலகம் என்ற தோற்றமானது இருக்கின்றது. சித்த மாயை மனம் ஜீவன் ஒன்றும் இல்லை. சித்தம் மாயை மனசு ஜீவன் இவையெல்லாம் வாஸ்தவமாக ஒன்றும் இல்லை. திகழ் பிரம்மம் ஒத்த ஒன்றாய் பெருங்கடல் போல் உகண்டு வளரும் உத்தமனே பொத்த உடலை நான் என எம்மட்டும் காணும் இப்பொருளில் வத்து எனும் பாவனை எம்மட்டு அம்மட்டு உளம் ஆதியின் மயக்கம். இந்த பிரம்மத்தை எறியாமல் உடம்புல எதுவரைக்கும் நான்கிற எண்ணம் இருக்கோ அது வரைக்கும் இந்த உலக மயக்கமானது இருக்கின்றது தெரிகின்றது. எனது ஈது என்னும் ஆள் எம்மட்டு அம்மட்டு உளமாதியின் மயக்கம். எனது என்னுடையது என்றும் இது என்றும் அகங்கார மமக்கார பேதங்கள் எது வரைக்கும் தெரிகின்றதோ அது வரைக்கும் உலக மயக்கமானது இருக்கின்றது. அதற்கு மாறாக உள்ளே முகமாகி அதனால் மும்மை உலகு என்னும் கணமில் துரும்பை அறிவு அனலில் ஓமம் செய்து கார்வண்ணா மனனை முதலா மயக்கங்கள் அவனுள் என்றும் வாராதே. யார் ஒருவன் இந்த மனதை உள்முகமாக திருப்பி புறம் நோக்கியே போய்கொண்டிருக்கக்கூடிய மனதை விஷயங்களில் இருக்கக்கூடிய அந்த குறைபாடுகளை புரிந்து கொண்டு மாயத்தன்மையை புரிந்து கொண்டு வைராக்கியத்தை அடைந்து மனதை உள்முகமாக திருப்புகின்றானோ, உள்ளே முகமாகி உள்முகமாக திருப்பி உள்ளே ஆத்மாவாக இருக்கின்ற பரம்பொருளை அறிகின்றானோ, அதன் பிறகு இந்த உலகம் என்பது ஒரு துரும்பு. உலகு என்னும் கணம் இல் துரும்பை அறிவு அனலில் ஓமம் செய்து அறிவு ஞானத்தீயில் இந்த உலகம்ங்கிற தோற்றத்தை ஹோமம் செய்து, ஹோமம்னா அதில் போட்டு எரித்து இதெல்லாம் மித்யா என்று நீக்கி, அவ்வளோதான். காணல் நீர் தெரிகிற வரைக்கும் சத்தியம், அது ஆராய்ந்து பார்த்தா அது மித்யாவாக போய்விடுகிறது. அதனால் அறிவுற இந்த உலகத் தோற்றத்தை ஹோமம் செய்வாயாக. யாரவாறு செய்கிறார்களோ அவர்கள் மயக்கங்களிலிருந்து விலகி மயக்கம் இல்லாதவர்களாக முக்தர்களாக இருக்கிறார்கள். இப்படி பிரம்ம தத்துவத்தை சொல்லி இதை இன்னும் விவரித்து சொல்லுகின்றார். யார் சரீர அபிமானம் கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் சம்சாரிகளாக இருக்கிறார்கள். யாருக்கு சரீர அபிமானம் இல்லையோ அவர்கள் பிரம்ம பாவனையில் பிரம்மமாக இருக்கிறார்கள். அதனால் மனசு தான் உலகத்தை கல்பிக்கின்றது. உலகத் தோற்றம் அஞ்ஞானத்தினால மனதினால அஞ்ஞானத்தோடு கூடிய மனதினால் கல்பிக்கப்படுவதாக இருக்கின்றது. அதான் விஷயம். அதனுடைய சாரம் என்னன்னா, உலகம்ங்கிறது அஞ்ஞானத்தோடு கூடிய மனதினால் கல்பிக்கப்படுவதாக இருக்கின்றது. எங்கே அஞ்ஞான நிவர்த்தி ஆகுதோ அங்கே உலகத் தோற்றமானது மறைந்து விடுகின்றது. அந்த அஞ்ஞான நிவர்த்தி எப்படி வரும்? ஆத்ம ஞானத்தினால வரும் என்பதை சொன்னார். 7வது பாடலை பார்த்தா, வாக்கிய பொருளை பயில்தல் நெஞ்சால் பாவித்தோர்க்கு உற்று புகழ் சொல் திரள் உள்ளே ஒடுங்கும் வெந்த நில நீர் போல.
இந்த மகா வாக்கியம் வேதாந்த சாஸ்திரத்தை எடுத்துக்கொண்டு மகா வாக்கிய பொருளை யார் விசாரம் செய்கிறார்களோ அவர்களுக்கு இந்த வெப்பமடைந்த பூமியில் நீர் துளியானது விழுந்தால் எப்படி காணாமல் போய்விடுகிறதோ அப்படி இந்த உலகம் சம்சாரமானது இல்லாமல் போய்விடுகின்றது என்று இந்த அஞ்ஞான நிவர்த்திக்கு சாதனம் வேதாந்த சாஸ்திர விசாரம் மகா வாக்கிய விசாரம்ங்கிறத சொன்னார். அந்த விவேகம் இல்லை என்றால் சில நல்ல உதாரணங்கள் வந்தது. ஒன்பதாவது 10வது பாடல்ல மெல்லிதாகி குளப்படியாம் விவேக புந்திக்கு ஆம் உலகம் அல்லலாகி கரை காணா ஆழமாகும் அறிவில்லோர்க்கு. இந்த ஆத்ம ஞானம் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த உலகம்ங்கிறது ஒரு பசுவினுடைய குளம்படி போல எளிதில் கடந்து செல்லக்கூடியது. ஒரு யானை நடந்து போகுதுன்னா பசு போன அந்த குளம்படி இருக்கு, அதில் நீர் தேங்கி இருக்கு. அந்த யானைக்கு அந்த பசுவோட குளம்படியில் இருக்கக்கூடிய நீரை கடந்து போகிறதுங்கிறது ஒரு சாதாரண, அதுக்கு ஒரு கண்ணிலேயே தெரியாது, ஒரு சாதாரணமான ஒரு விஷயம். அதனால் இந்த பிரபஞ்சம் இந்த உலகங்கிறதே விவேக புத்தி உள்ளவர்களுக்கு குளப்படி அப்படின்னார். ஆனால் விவேகம் இல்லாதவர்களுக்கு கரை காணா பெருங்கடல். ஒரு கொசுவுக்கு உதாரணம் வந்தது. ஒரு வயதான கொசுவே சின்னது, வயதான கொசுவுக்கு அந்த பசுவோட குளம்படிய அதில் இருக்க அந்த தண்ணீரை கடந்து போகிறது ஒரு பெரிய சமுத்திரத்தை கடந்து போகிற மாதிரி அரிதான ஒன்று, கஷ்டமான ஒன்றாக இருக்குமா. அதனால் விவேகம் இல்லாதவர்கள் அந்த மாதிரி இந்த உலகங்கிறது கரைகாணா கடலாக இருக்குது. விவேகம் இருப்பவர்களுக்கு அது பசுவின் குளம்படி போல கடந்து போதல் மிக எளிதாக இருக்கின்றதுன்னு ஒரு உதாரணம். அதுக்கப்புறம் இந்த உலகத் தோற்றம் எப்படி வந்திருக்கிறது என்பதற்கு ஒரு விளக்கம் கொடுத்தார். சிருஷ்டி கிரமமானது சொல்லப்பட்டது. மாயை, பிரம்மத்தினிடத்தினுடைய மாயையானது 3 குணம் உடையதா, சத்துவம் ரஜஸ் தமஸ்கிற 3 குணம் உடையதா இருக்கு. அந்த 3 குணங்களுடைய மாறுபாட்டினால் இந்த உலக தோற்றமானது வந்திருக்கின்றது. அந்த 3 குணமும் அந்த ஒரு 3 குணத்துக்குள்ள சத்துவம் எடுத்துக்கொண்டா சத்துவத்துக்குள்ள சத்துவம் ரஜஸ் தமசு, அதே மாதிரி ரஜோகுணத்துக்குள்ள சத்துவம் ரஜஸ் தமசு, தமோ குணத்துக்குள்ள சத்துவம் ரஜஸ் தமசுன்னு அதற்குள்ள அவாந்தர பேதமா 3 குணம் 9 ஆகி அதில் இருந்து பேதங்கள் வந்திருக்கின்றது. அதனால் தேவலோகத்தில் எடுத்துக்கொண்டு அங்கே தேவர்களுக்குள்ளேயும் சத்துவம் ரஜஸ் தமஸ் குணமுடையவர்கள் இருக்கிறார்கள். மற்ற ஜீவர்கள் இந்த மனிதர்களிடத்தில் பார்த்தாலும் இது இருக்குது. மனிதனுக்கு கீழே இருக்கக்கூடிய விலங்குகள், செடி கொடி, தாவரங்கள் எல்லாவற்றிலும் இந்த வேறுபாடானது இருக்கின்றது. தாமச குண சத்துவகுண பிரதானத்தில் இருந்து தேவர்கள், முனிவர்கள், ரிஷிகள் தோன்றி இருக்கிறார்கள். ஆனால் அவர்களையும் அவாந்தர பேதம், அந்த சத்துவத்துக்குள்ளே இருக்கக்கூடிய சத்துவம் ரஜஸ் தமஸ் அப்படிங்கிறதுனால பிரம்மா, விஷ்ணு, சிவன் முதலான தேவர்கள் பலவிதமான காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். அதே மாதிரி மனிதர்களுக்குள்ள, செடி கொடி தாவரங்களுக்குள்ளேயும் இந்த 3 பிரிவு 9 பிரிவுகளினால ஏற்றத்தாழ்வாக உலகமானது இருக்கின்றது. இவ்வாறு சுருக்கமாக சிருஷ்டி கிரமத்தை குணங்களினுடைய அடிப்படையில் அந்த 3 குணங்கள் 9 பிரிவாக இருந்து உலகத்தில் எல்லா விதமான ஏற்றத்தாழ்வுகளுக்கும் காரணமாக இருக்கின்றது அப்படின்னு சொன்ன உடனே ஸ்ரீராமருக்கு கேள்வி வந்தது. தாவரம் ஆதி ஆக்கை மேவி அஜ்ஞானம் கனமாய் இருப்பது எங்கன். இந்த செடி கொடி தாவரங்கள் எல்லாம் ஒரு ஜட பதார்த்தமாக அஜ்ஞானம் மிகுதியாக இருக்கிறதுக்கு காரணம் என்ன? அதற்கு கீழே கல் முதலானவைகள் அந்த சேதனத்தன்மை கூட இல்லாமல் இருக்கிறதுக்கு காரணம் என்ன என்று கேட்கிற பொழுது அந்த தமோகுணம் தான் காரணம். தமோகுணத்தினுடைய மிகுதியினால் அப்படி இருக்கின்றது. இந்த புரிய அஷ்டகமானது சூக்ஷ்ம சரீரமானது அதுக்கு தாவரம் செடி கொடிகளுக்குள்ளேயும் ஜீவத்தன்மை இருந்தாலும் அது வெளிப்படாமல் இருக்கின்றது. அதுவும் ஜீவன் தான்,
ஆனால் அதில் இருக்கக்கூடிய கர்ம இந்திரியங்கள், ஞான இந்திரியங்கள் எல்லாம் வெளிப்படலை. ஸ்பர்ஷம் அப்படிங்கிற ஒன்று மட்டும் அதற்கு வெளிப்பட்டு இருக்கு, மற்றதெல்லாம் வெளிப்படாமல் இருக்கு. அதனால ஜடம் மாதிரி இருக்கின்றது. இப்படி சொன்ன உடனே ஸ்ரீராமருக்கு ஒரு கேள்வி வந்தது. சத்தை ஒருமையாய் போதம் தாவரங்கள் தமிழ் நிற்கில் இத்தை முக்தி என நினைகேன்னா. இந்த செடி கொடி தாவரங்கள் பார்த்தா எவ்விதமான சம்சாரமும் இல்லாமல் அது பாட்டுக்கு ஆனந்தமாக நின்ற இடத்துல வாழ்ந்து கொண்டு இருக்கு, இதை முக்தின்னு ஏன் சொல்லக்கூடாதுன்னு கேள்வி கேட்குறேன். அது முக்தினா ஏன்னா அதுக்கு மற்ற ஆடு மாடு விலங்குகள் நாய் மனிதன் மாதிரி நாயா பேயா அடையிறதில்ல, இங்கேயும் அங்கேயும் ஓடிக்கிட்டே இருக்கிறதில்ல, நின்ற இடத்துல அது வாழ்ந்து கொண்டு இருக்கு. இவன் பணத்துக்காக வெளிநாட்டுக்கு போகிறான், அங்கே போகிறான், இங்கே போகிறான், எங்கேயோ சம்பாதிக்கிறான். ஆனால் மரம் செடி கொடிகள் பார்த்தாக்கா இருந்த இடத்துல இருக்க தண்ணீர் உணவு எல்லாமே கிடைக்குது. மனிதனை விட நீண்ட ஆயுள்ள வாழ்ந்துட்டு இருக்கு. நம்ம உள்ளூரில் இருந்தால் வாழ முடியாது, சம்பாதிக்க முடியாதுன்னு நினைக்கிறோம். நின்ன இடத்த விட்டு நகராமல் செடி கொடி தாவரங்கள்லாம் வாழ்ந்து கொண்டு இருக்கு, எவ்வித கவலையும் இல்லாமல் அது இருக்கின்றது. அதனால அது சத்தா மாத்திரமா மற்ற காமக்ரோதாதிகள் எல்லாம் வெளிப்படாமல் இருக்கிறதுனால இதை முக்தின்னு ஏன் சொல்லக்கூடாது, முக்தி நிலையில் இருக்குன்னு நினைக்கலாமே அப்படி நான் நினைக்கிறேனே. அப்படியா இவைகளை செடி கொடி தாவரங்கள் முக்தி நிலையில் இருக்கிற மாதிரி இருக்குன்னா முனிவர்களுக்கு இவர்களுக்கு என்ன வித்தியாசம், அது கேள்வி வருது. அதற்கு பதில் சொல்றார். இப்படி ஒரு கேள்வியை ஸ்ரீராமர் கேட்ட உடனே அதற்கு சொல்றார், முனிவர்களுக்கும் சத்தா சாமானியத்தன்மை இருக்கு, செடி கொடி தாவரங்களுக்கும் சத்தா சாமானியத்தன்மை இருக்கு. சத்தா சாமானியத்தன்மைனா அதை சத்தா இருக்கக்கூடிய சமானமாக எல்லாவற்றுள்ளும் சமமாக இருக்கக்கூடிய சத்தான பிரம்மத்தில் இருத்தல், சத் மாத்திரமாக இருத்தல். அப்படி இருக்கக்கூடிய சாமானியத்தன்மை முனிவர்களும் அப்படித்தான் இருக்கிறார்கள், செடி கொடியும் அப்படித்தான் இருக்கிறார்கள்னா இல்லை. செடி கொடி இடத்துல அதனுடைய வாசனைகள் இருக்கு. இப்போ அது அந்த சரீரத்தில் இருக்கிறதுனால அதனுள்ள இருக்கக்கூடிய வாசனை வெளிப்படாமல் இருக்கு. ஆகவே அது சம்சாரிதான். கொத்தாகிய வாதனை முற்றும் குறிக்கொண்டு அறிந்து கைவிட்டு சத்தா சாமானிய வடிவமானால் தனி வீடு அதுவென்பார். இந்த வாசனை இல்லாமல் இருக்கிறது தான் மோட்சமே ஒழிய வாசனை வெளிப்படாமல் இருக்கிறத மோட்சம்னு சொல்ல முடியாது. அதனால் தூக்கத்தில் மோட்சத்தில் இருக்கும்னு சொல்ல முடியுமாண்ணா? விழித்த உடனே வந்துடுதே. மோட்சங்கிறது நிரந்தர முக்தி தானே. தூக்கத்தில் இருக்கிறோம், அங்கே ஜீவன் இருக்கிறான், வாசனைகள்லாம் இருக்குது, அகங்காரம் மமக்காரம்லாம் இருக்குது. ஆனால் அந்த நேரத்துக்கு வெளிப்படாமல் இருக்கு. அதனால் அதில் ஒரு ஆனந்தம் இருக்குது. அதை முக்தின்னு சொல்லிவிட முடியாது. ஏன்னா அந்த வாசனை எப்போ வெளிப்படுகின்றதோ மீண்டும் அவன் சம்சாரியாக விழித்து கொள்வான், விவகாரம் பண்ணுவான். ஆனால் ஏதோ ஒரு புண்ணியத்தினால இந்த ஒரு ஜீவனானது தாவரம் அந்த ரூபமாக அந்த சரீரத்தில் இருக்குது. அந்த சரீரத்தில் இருக்கிற வரைக்கும் அதுக்கு மனசு மிகுந்த விகாசமாக இல்லை, அதனால் காமக்குராதாதிகள் இல்லை. அந்த நேரத்துக்கு அது சாந்தமாக இருக்கலாமே ஒழிய அதற்குள்ளே இருக்கக்கூடிய வாசனை இருக்குது. அந்த பிராரப்தம் முடிஞ்சு சஞ்சிதத்திலிருந்து அடுத்த ஒரு பிராரப்தம் செயல்பட தொடங்கினா வேற சரீரத்துக்கு போகும். அது மீண்டும் காமக்ரோதாதிகள் வெளிப்பட்டு வாசனைகள் வெளிப்பட்டு சம்சாரத்தை அடையும். அதனால அது முக்தி கிடையாது. முனிவர்கள் பிரம்மா முதலானவர்கள் அடைந்திருக்கக்கூடிய முக்திங்கிறது வாசனை இல்லாமல், அந்த வாசனையும் இல்லாமல், ஜீவத்துவம் இல்லாமல், அகங்கார மமக்காரங்கள் நான்கிறது இல்லாமல் அது அடைந்திருக்கக்கூடிய முக்தி, அதுதான் முக்தி. அதனால் வாசனை முற்றும் குறிக்கொண்டு அறிந்து வாசனைகளுடைய தன்மையை தெரிந்து கொண்டு கைவிட்டு அந்த வாசனைகளை விட்டு சத்தா சாமானிய வடிவம், அதனால் ஞானத்தினால தன்னுடைய சொரூபத்தில் லயமாகிறது. தூக்கத்திலேயோ அல்லது செடி கொடி தாவரங்களோ அல்லது மயக்கத்திலேயோ, விழிப்பு நிலையிலேயே வேற ஏதோ போதைப் பொருளை சாப்பிட்டு மயக்கத்திலேயே இருக்கிறானே, அப்போ அது என்னது? அஜ்ஞானத்தில் லயமாகிறது. அங்கே லயம் இருக்குது, ஆனால் சொரூபத்தில் ஞானத்தில் லயமாகிறது இல்லை, ஞானத்தினால சொரூபத்தில் லயமாகிறது இல்லை, மோகத்தினால அஜ்ஞானத்தில் லயமாகிறது இருக்குது. அதனால அது தற்காலிக லயம், நிரந்தரமானது அல்ல. அதில் சொரூபத்தில் ஞானத்தினால வாசனைகளை விட்டு அஜ்ஞானம் நிவர்த்தியாகி சொரூபத்தில் லயமாகிறது தான் முக்தி என்று. அதுதான் முக்தின்னு முக்திக்கு லட்சணம் சொன்னார். சம்சார லட்சணம் சொல்லப்பட்டது சரீர அபிமானம், அதுதான் சம்சாரம். சரீர அபிமானத்தை விட்டு சர்வம் பிரம்மம் என்று இருத்தல், அதுதான் முக்தி. அதனால் ஞானத்தினால் அது வரக்கூடியதுங்கிறத தெளிவுபடுத்தி சொல்லி
இப்போ இந்த வாசனை அதுதான் பிறவிக்கு காரணம்னு விஷயத்துக்கு வந்துட்டார். இந்த வாசனையை நீக்கிறதுக்கு என்ன வழி? ஏன்னா வாசனை மனதில் வெளிப்பட்டு அதுதான் கர்மாவை தூண்டுகின்றது. கர்மாவை செய்கின்ற பொழுது அதனால் புண்ணிய பாபம் வருகின்றது. அந்த புண்ணிய பாபத்தை அனுபவிப்பதற்காக மீண்டும் பிறத்தல். இப்போ இதற்கு காரணம் மனதில் இருக்கக்கூடிய வாசனைகள். அந்த வாசனைக்கு காரணம் அஞ்ஞானம். அந்த வாசனை இருக்குது, அந்த வாசனை தான் மனதை தூண்டுகின்றது. இப்போ மனதை அடக்க வேண்டும் என்றால் வாசனைகளை நீக்க வேண்டும். மனது சொரூபத்திலேயே இருக்கணும்னாக்கா அந்த மனதை தூண்டுகின்ற வாசனைகள் இல்லாமல் இருக்கணும். தூக்கத்திலே இருக்கிறது ஆனந்தமாக இருக்குது. இப்போ தூக்கத்திலே தூங்கிட்டே இருக்கலாமேனா முடியலை. ஏன்னா வாசனையானது எழுப்பி விட்டு விடுகிறது. அந்த இந்த அடுத்த பிராரப்தம் செயல்பட தொடங்குகிற பொழுது, புண்ணிய பாவம் செயல்பட தொடங்குகின்ற பொழுது வாசனை விழிப்பு வந்து விடுகின்றது. அதனால் வாசனை இருக்கிற வரைக்கும் சொரூபத்தில் மனது லயமாகாது. வாசனை போகணும் அப்படின்னா அதற்கு என்ன பண்ணணும்? மனதை லயமாக்கணும்னா வாசனை போகிறது ஒரு வழி, இன்னொரு வழி எங்கள் பிராணாயாமம் முதலான சாதனைகள் 2. அதனால் அதுதான் சொல்ல போகிறார். அதனால் வாசனையின் வித்தான அந்த சுளுத்தி அழியா வீடு அழியா. அந்த வாசனைக்கு காரணமான ஆழ்ந்த உறக்கமானது, அஞ்ஞான உறக்கமானது மோட்சம் ஆகாது, அது மோட்சத்தை தராது. புகழ் வித்து அல்லா வாதனையே துரியம் போன்றா வீடு அளிக்கும். அந்த வாசனை அஞ்ஞான நிவர்த்தி, அஞ்ஞானத்தின் காரியமான வாசனா நிவர்த்தி தான் மோட்சத்தை கொடுக்கும். அதனால் வாசனை வேண்டாம் எப்படி சொன்னார்? வாசனையின் விதை சுட்டு சத்தா சாமானிய ரூபம் உடையோர் ஆனோர்க்கு உடல் இருந்தும் ஒளிந்தும் பின்னை துயர் அணுகா. யார் இந்த வாசனையின் விதையை சுடுகிறார்களோ, வாசனைக்கு காரணமாக இருக்கிறத யார் சுடுகிறார்களோ, நாசம் செய்கிறார்களோ, ஞானத்தினால் எரித்து சாம்பலாக்குகிறார்களோ, அவர்கள் அதன் பிறகு உடல் இருந்தும் ஒளிந்தும், உடல்ல இருந்தாலும் ஜீவன் முக்தரா உடல்ல இருந்தாலும் அதனால துன்பமான துயர் அணுகா. உடல் இருந்தும் துயர் அணுகா, ஒளிந்தும் பின்னை துயர் அணுகா. துன்பமானது வராது. இப்படி இதை சொல்லி இதை பற்றி விரிவாக தேவர் முதலானவர்களுக்கு இது இயல்பாக இருக்கின்றது. நக்கன் முதலாம் தேவர்க்கும் நாரராதி ரிஷிகட்கும் மிக்க நிமல இதயத்தின் மேவும் அறுதி உனக்கு உருக தக்க குமாரா என முனியை சங்கராதி என்ற இவர் துக்க மேவா நிச்சயம் என் சொல்வாய் என்ன முனி சொல்வார். இந்த சங்கரர் முதலானவர்கள், சங்கரர்னா சிவபெருமான், சிவசங்கரர். அதனால் அவர் ஈஸ்வரன் முதலானவர்கள், ரிஷி முதலானவர்கள் துன்பம் இல்லாமல் இருக்கிறதுக்கான அந்த ஞானம் என்ன என்று எனக்கு சொல்லுங்கள். ஏன்னா வாசனா போகணும்னா அஞ்ஞான நிவர்த்தி ஆகணும், அஞ்ஞான நிவர்த்தி ஆகணும்னா ஞானம். அப்போ எந்த ஞானத்தினால அஞ்ஞான நிவர்த்தியாகி அவர்கள் முக்தர்களாக இருக்கிறார்களோ அந்த ஞானத்தை எனக்கு சொல்லுங்கள் அப்படின்னு ஸ்ரீராமர் கேட்க அதற்கு பதில் சொல்லுகின்றார். அறிஞர்க்கு உலகு ஆனந்தமயம், அறியாதவர்க்கு இடர்மயமாம். அதனால் அறிஞர்கள் விவேகம் உள்ளவர்களுக்கு இதே உலகம் ஆனந்தமயமாக இருக்குது, விவேகம் இல்லாதவர்களுக்கு இதுவே இடர்மயமாக துன்பமயமாக இருக்கின்றது. இந்த ஞானத்தினுடைய மகிமை, ஞானத்தினுடைய சொரூபம், ஞானத்தினுடைய மகிமை முதலான எல்லாம் சொல்லி உருகும் பிறவி துயரறுக்க யோக பெயராம் யூகம்தான் இருமை உண்டாம். மெய்ஞானம் ஏகம் உயிரின் தடை ஏக்கம் வரும் இவ்விரண்டும் யோகப்பேர் மருவம் என்னும் எனினும் உயிர்த்தடைக்கே பெருக உரித்தாம் யோகப்பேர் பினாக வாணி உரைத்ததுவே. இந்த சிவபெருமான் இப்படி சொன்னார். இந்த மனதை நிறுத்துவதற்கு மனதில் அஞ்ஞானம் ஞானத்தினால நீங்குகிறது. அதன் பிறகு மனது அந்த சொரூபத்திலேயே அடங்குவதற்கு 2 உபாயம். அந்த மனதை தூண்டுறது ஒன்று வாசனை, இன்னொன்று பிராணன்.
ரெண்டும் தான் மனசுக்கு வேறாக இருந்து மனது தூண்டி கொண்டு இருக்கின்றது. இப்போ மனது வேதாந்த சாஸ்திர சிரவணத்திற்கு பிறகு சொரூபத்திலே நிற்கணும்னா, நிதித்தியாசனம் பண்ணுற பொழுது சொரூபத்திலே இருக்கணும்னாக்கா ஒன்று வாசனாக்ஷயம் பண்ணணும். அந்த நிதித்தியாசனம் தொடர்ந்து தத்துவ விசாரம் பண்ணுறது ஒரு உபாயம். அது எனக்கு முடியலை, சிரமமாக இருக்குனாக்கா யோக சாதனையை எடுத்துக்கொண்டு செய்ய வேண்டும். பிராணாயாமம் முதலான யோக சாதனை. ஏன்னா பிராணனும் மனதுக்கு வேறாக தூண்டுதலாக, தூண்டு கருவியாக, தூண்டு காரணமாக இருக்கின்றது. ஒன்று வாசனை, இன்னொன்று பிராணம். ஆனால் அந்த பிராணனை அடக்கிறதன் மூலமாக இந்த மனதை அடக்க முடியும். வாசனையை நீக்கிறதுனால மனதை அடக்க முடியும். அதுக்கு நிதித்தியாசனம் சாதனம். பிராணனை கட்டுப்படுத்துறதுனால மனதை அடக்க முடியும். அதற்கு யோக பயிற்சிகள் சாதனம். அதனால் 2 சாதனை சொல்லியிருக்கு. சிலருக்கு உண்மை அறிவு எளிதாக இருக்கும், சிலருக்கு யோக சாதனை எளிதாக இருக்கும். அதான் விஷயம். அதனால் இது யார் எதை செய்யலாம்னா, நமக்கு எதில் நல்லா வருதோ, எது ஈஸியாக வருதோ அதை செய்யணுங்கிறதா. யோகம் ஒருவருக்கு அரிதாகும், ஒருவருக்கு உண்மை அறிவு அரிதாம். யோகம் பண்ணுறது, உட்காந்து தியானம் பண்ணுறது அப்படிங்கிறது, இல்லை கடினமான குண்டலினி யோகம் முதலானவைகளில் பயிற்சி பண்ணுறதுல ஒரு விருப்பம் வராது. வேதாந்த சாஸ்திரம் கேட்கறதுங்கிறது முடியும். அதனால் யோகம் ஒருவருக்கு அரிதாம். ஒருவருக்கு யோகா சாதனைகளை பண்ணுறது கஷ்டமானதாக இருக்கும். ஒருவருக்கு உண்மை அறிவு அரிதா. அப்போ என்ன, யோகம் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும்னா வேதாந்த சாஸ்திரங்களை உட்காந்து கேட்கறது எளிதானதாக இருக்கும். பேசாமல் உட்காந்து கேட்டால் போதும், வேறு ஒன்றும் வேலை இல்லை. அதனால் யோகா சாதனைகளை பண்ணுறதை விட, அதனால் ஒன்று எளிதாக இருக்குங்கிறது நமக்கான குடும்ப சூழ்நிலை, மற்ற சூழ்நிலையும் இருக்குல்ல. சரீரம் ஒத்துழைக்கணும், அதற்கு நிறைய நேரம் கொடுக்கணும். யோகாபியாசம் பண்ணுறதுக்கு தொடர்ந்து பண்ணணும், தினசரி பண்ணணும். அது முறையான குரு இருந்து அதற்கு வழிகாட்டணும். சரீரம் மற்றும் குடும்ப சூழ்நிலைகள் இதெல்லாம் நமக்கு ஒத்துழைக்கணும். ஆனால் வேதாந்த பாடம் அந்த சிரமம் இல்லாமல் வேதாந்த பாடம் சிலருக்கு எளிதாக கேட்க முடியும். சிலருக்கு வேதாந்த பாடம் கேட்கறது கஷ்டமே. வேதாந்த பாடம் கேட்கணும்னா அங்கே கொஞ்சம் சம்ஸ்கிருதம்லாம் படிக்கணும், கொஞ்சம் அடிப்படை அறிவெல்லாம் இருக்கணும். அதெல்லாம் கஷ்டமாக இருக்கும். அப்போ அவனுக்கு கண்ணை மூடி தியானம் பண்ணுறது இல்லை யோகம் பண்ணுறது எளிதாக இருக்கும். அதனால் யோகம் ஒருவருக்கு அரிதாம்னா, யோகத்தில் கஷ்டமானதாக இருக்கும். ஞான மார்க்கம், ஞான யோகம் எளிதானதாக இருக்கும். இன்னொருத்தருக்கு ஒருவருக்கு உண்மை அறிவு அரிதாம். இந்த வேதாந்த சாஸ்திரம் ஏதோ ஒரு நூல் கேட்பார், விஷயம் அவ்வளோதானே எனக்கு புரிஞ்சு போச்சு அப்படின்னா அது தொடர்ந்து கேட்கறது கஷ்டமாக இருக்கும். ஆனால் பேசாமல் உட்காந்து தியானம் பண்ணுறது மணிக்கணக்காக பண்ணிக்கிட்டு இருப்பார். அப்போ இது அந்த ஜீவனுடைய சரீர அமைப்புக்கு ஏற்றாற் போல, மற்ற புறச்சூழ்நிலைக்கு ஏற்றாற் போல இது இருக்கின்றது. அதனால் யாருக்கு எந்த சாதனை முடியுதோ அதை செய்யலாம். அதுதான் சொல்கிறார். போன அத்தியாயத்தில், போன கதையில் இவற்றின் மெய்ஞானம் அடைந்தேன், யோக அடைவு இனி கேள். மெய்ஞானத்தினால மோட்சத்தை அடைந்தவர்களுடைய கதை சென்ற அத்தியாயங்களில் சொல்லப்பட்டது. இந்த அத்தியாயத்தில் யோக சாதனையினால் மனதை நிறுத்தியவர்கள், அவரை பற்றிய கதையை சொல்கிறேன்னு சொல்லி அங்கே தான் இந்த கதையை ஆரம்பித்தார். யார்? காக்க புசுண்டர். இந்த புசுண்டருடைய கதையை சொன்னார். இந்த கைலாயத்தில் சிவகணங்கள் நிறையா இருக்குது. அதில் 8 மாதர்கள், தாய்மார்கள், 8 பேர் சேர்ந்த ஒரு கணம். சிவகணங்களில் தாய்மார்கள், மகளிர் அணி 8 பேர் சேர்ந்து ஒரு அணி இருக்காங்க சிவகணங்களில். அவர்களுக்குள்ள 8 பேரோட கதையும் வருது, 8 பேரோட பற்றி பேரும் வருது. அவர்களுக்குள்ள ஒரு தாய் அலம்புசை அப்படின்னு அந்த 8 தாய்மார்கள்ல ஜெயை, விஜயை, ஜெயந்தி, அபரா, சிதா, சித்தா, ரத்தை, அலம்புசை, உற்பலை என்று 8 மாதர்கள். அதில் அலம்புசை அப்படிங்கிற ஒரு தாய்மார், ஒரு பெண்ணுக்கு கணவன் சண்டன் அப்படிங்கிற ஒரு காகம், சண்டன் அப்படிங்கிற ஒரு காகம். இப்போ தேவலோகத்தில், அந்த கைலாசத்தில் வாகனங்களா, சிவ வாகனங்களா அல்லது தேவர்களுக்கு வாகனங்களா, தேவகணங்களில் பல பிரிவு இருக்குது. அதில் காகமான ஒரு பிரிவு, அதில் 8 மாதர்கள். அதில் ஒரு தாய்மார், ஒரு தாயினுடைய கணவன், ஒரு பெண்ணுடைய கணவன் சண்டன் அப்படின்னு பேர். அவர்கள் சிவனுக்கு
கைங்கரியம் பண்ணி கொண்டு வருகின்ற பொழுது ஒரு நாள் அங்கே ஒரு பார்ட்டி நடக்குதுன்னு. அதனால் அங்கே ஒரு விசேஷம், அந்த கைலாசத்தில் ஒரு விசேஷம். அதற்கு பிரம்மலோகத்திலிருந்து பிரம்மா, சரஸ்வதி இவர்கள்லாம் வர்றார்கள். அவர்கள் வருகிற பொழுது அவர்களுடைய வாகனமும் வரும்ல, அன்ன பட்சிகளில் அங்கே வருகின்றன. அவர்களுடைய வாகனங்களில் அவர்கள் அந்த விருந்துக்கு வருகிறார்கள். அப்போ பிரம்மா முதலான தேவர்கள், கைலாசத்தில் இருக்கக்கூடியவர்கள், அவர்கள் அங்கே விருந்து நடந்து கொண்டு இருக்கிற பொழுது இங்கே இந்த வாகன ரூபமாக இருக்கக்கூடிய அன்னபக்ஷி, இங்கே காக்க பட்சி, இவர்களும் அவர்கள் தனியாக ஒரு பக்கம் பார்ட்டி கொண்டாடுகிறார்கள். அப்படி கொண்டாடுற பொழுது அவர்களுக்குள்ள கலப்பு ஏற்படுகின்றது. அதனால் அந்த சரஸ்வதி தேவியினுடைய வாகனமாக இருக்கக்கூடிய அன்னபக்ஷிகள் கர்ப்பத்தை அடைகிறார்கள். அது கதை. அதனால் அந்த பார்ட்டி முடிவில், பார்ட்டினா எல்லா காலத்துலேயும் அப்படி தான் இருக்குது, பார்ட்டி முடிஞ்ச பிறகு அவங்க ஊருக்கு போயிட்டாங்க. தேவலோகத்திலிருந்து வந்தவர்கள், பிரம்மலோகத்திலிருந்து வந்தவர்கள் பிரம்மலோகத்துக்கு போயிட்டாங்க. இவர்கள் இந்த காக்க சிவகணங்கள் இங்கேயே இருக்கிறார்கள். ஆனால் அந்த பட்சி அந்த பெண் அன்னங்கள் கர்ப்பத்தை அடைகின்றன. அங்கே போய் சரஸ்வதி தேவிகிட்ட சொல்கிறாங்க. அவர்கள் சரஸ்வதி தேவி என்ன சொல்கிறாங்க, நீங்கள் இதற்கு மேலே கொஞ்சம் கர்ப்பமாக இருக்கிறதுனால பயணப்பட முடியாது, அதனால் மானசரோவரில் போய் நீங்கள் ஓய்வெடுங்க, அங்கே போய் கர்ப்பகாலம் அந்த குழந்தை பேர் வர்ற வரைக்கும் அங்கே ஓய்வெடுங்கன்னு சொல்லி அங்கே அனுப்பிச்சி விட்டுறாங்க. அங்கே போய் இருக்கிறார்கள். அங்கே போய் அவர்களுக்கு குழந்தை பிறக்குது. 21 குழந்தை பிறக்குது. இங்கே தந்தை காகம்ங்கிறதுனால அது ரெண்டும் கலந்த ரூபமாக காக்க ரூபமாக இருக்குது. அந்த குழந்தை பிறந்த பிறகு 21 குழந்தைகளும் சரஸ்வதி தேவிகிட்ட திரும்ப கொண்டு வருகிறார்கள். சரஸ்வதி தேவி ஓரளவுக்கு வளர்த்து அவர்களுக்கு ஞான உபதேசம் செய்கிறார். அதனால் சரஸ்வதினால அவங்க நேராக வேத பிரம்ம ஞானம்தான், மற்ற சாஸ்திரங்களோட பிரம்ம ஞானத்தையும் உபதேசம் செய்து விடுகிறார்கள். அதன் பிறகு நீங்கள் உங்கள் லோகத்துக்கு அப்பா இருக்கிற இடத்துக்கு போய் அப்பாவெல்லாம் பார்த்துட்டு வாங்கன்னு அனுப்பிச்சி விட்றாங்க. இந்த 21 பேரும் திரும்ப கைலாசத்துக்கு வருகிறார்கள். சண்டன்கிற அந்த காக்கம் தந்தையை பார்க்கிறார்கள். பார்த்து பிரம்ம ஞானம் இருக்கிறதுனால இவர்களுக்கு அங்கங்கே அலையிறதுல விருப்பம் இல்லை, நாங்கள் அமைதியாக இருந்து தவம் பண்ணுறதுக்கு, தியானம் பண்ணுறதுக்கு ஒரு இடத்த சொல்லுங்க என்று தந்தையிடம் கேட்கிறார். கைலாச பர்வதத்தில் நாங்கள் அமைதியாக இருந்து உலக விவகாரங்கள்லாம் இல்லாமல் எப்பொழுது ஜபம் தியானம் பண்ணி கொண்டு இருக்க விரும்புகிறோம், அதற்கு ஒரு இடத்த சொல்லுங்கன்னு கேட்குற பொழுது அவர் சண்டன் தந்தை ஒரு இடத்த அந்த கைலாயத்திலே ஒரு பர்வதத்தை காமிக்கிறார். கற்பக விருட்சம் இருக்கக்கூடிய அது விருட்சங்கள் இருக்கக்கூடிய ஒரு பர்வதம், ஒரு சிகரம். அங்கே போய் நீங்கள் அமைதியாக இருங்கன்னு சொல்கிறார். இவர்கள் அங்கே போய் இருக்கிறார்கள். அப்படி இருக்கிற பொழுது எல்லாரும் பிரம்ம ஞானம் இருக்கிறதுனால ஜபம் தியானம் செய்து கொண்டு இருக்கிறார்கள். காலப்போக்கில் 21 பேரில் 20 காகங்கள் பிராரப்தம் விதி முடிகிற பொழுது இறந்து போய் விடுகின்றன. இந்த காக்க புசுண்டர், ஒருத்தர் புசுண்டர் அப்படிங்கிற பேர் இருக்கக்கூடிய அந்த காக்கம் மட்டும் இந்த யோக பயிற்சியினால் மரணம் அடையாமல் நீண்ட காலம் இருக்கின்றார். அதுதான் என்னுடைய கதைன்னு வசிஷ்டருக்கு இந்த காக்க புசுண்டர் சொல்கிறார். அதனால் வசிஷ்டர், நான் உனக்கு யோகத்தினால மனது நின்று ஞான நிஷ்டையை அடைந்த ஒருவருடைய கதையை சொல்லுகிறேன்னு சொல்லி வசிஷ்டர் ஆரம்பித்து ஒரு நாள் ஒரு சமயம் நாங்கள் தேவலோகத்தில் இருக்கிற பொழுது நாரதாதி ரிஷிகள் எல்லாம் நிறைய கதை பேசி கொண்டு இருந்தார்கள். அதில் ஒரு கதை காக்க புசுண்டரை பற்றி பேசினாங்க. அந்த காக்க புசுண்டரோட கதையை கேட்ட உடனே எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. அவரை போய் பார்க்கணும்னு தோணுச்சு. அதனால் அவர் இருக்கக்கூடிய கைலாய பர்வதத்துக்கு போய் அவரை பார்த்து பேசிக்கொண்டு இருக்கிற பொழுது நீங்கள் மட்டும் உங்கள் கூட பிறந்தவர்கள்லாம் இறந்து போக நீங்கள் மட்டும் எப்படி நீண்ட ஆயுளோடு இருக்கிறீர்கள்னு கேட்கிற பொழுது அவர் இந்த கதையை சொன்னார். அதனால் இந்த கதையெல்லாம் ஃப்ளாஷ்பேக் கதை. வசிஷ்டர் காக்கபுசுண்டரை பார்த்து கேட்ட உடனே அவருடைய வரலாறை சொன்னார். அதற்கு அப்புறம் தத்துவ விஷயத்தை பேசுகிறார்கள். எப்படி யோக சாதனைகளை செய்தேன் அப்படின்னு அந்த யோக சாதனை 8 விதமான பிராணாயாம சாதனைகளை அவர் சொல்லுகின்றார். அதோட தத்துவ ஞானத்தையும் சொல்லுகின்றார். அதெல்லாம் தான் அதற்கு மேலே விஷயமாக வந்தது. அது மட்டும் இல்லை, இந்த தத்துவ விஷயங்கள் பிராணாயாம பயிற்சியை சொல்கிறதுக்கு முன்னாடி யுகமாக அவர் இருந்து கொண்டு இருக்கிறார். அதனால் நீண்ட காலம்னாக்கா நீண்ட காலம், பல யுகங்களாக பல பிரம்மாக்களை பார்த்துருக்கிறேன். வசிஷ்டர், நீ 8வது முறை என்கிட்ட வந்திருக்கிறேங்கிற. நீ இப்போ என்கிட்ட இந்த மாதிரி கேள்வி கேட்குறிய, இது 8வதுன்னா. அதனால் இதுக்கு முன்னாடி போன யுகங்களில் நீ வந்திருக்கிற, இதே மாதிரி பார்த்துருக்கிற, என்கிட்ட கேள்வி கேட்டிருக்கிற, அதெல்லாம் நீ மறந்துட்ட, எனக்கு ஞாபகம் இருக்குது, நீ 8வது முறை என்னை பார்க்கிறாய் அப்படின்னு
அவர் சொல்லி அவருடைய கதையெல்லாம் சொல்லி சொல்கிறார். அதுக்கப்புறம் தத்துவ ஞானம், பிராணாயாம பயிற்சி முதலானதெல்லாம் சொல்லி 8 விதமான பிராணலயத்தினால சமாதிங்கிறத சொல்கிறார். இதன் மூலம் மனதானது அடங்கும். அதனால் இந்த பிராணாயாம பயிற்சியே மோட்சத்தை தராது. ஆனால் சிரவணம் பண்ணி ஆத்ம ஞானம் இருக்குது, மனது அந்த சொரூபத்திலேயே நிற்கணும். அப்போ தான் அந்த ஆத்மானந்தத்தை நம்ம அந்த ஜீவன் முக்திங்கிறது இருக்கும். அதற்கு நிதித்தியாசனம்னு ஆத்ம ஞானத்தையே தொடர்ந்து அபியாசம் பண்ணுறது ஒரு சாதனை. அது அந்த வாசனாக்ஷயம், மனோநாசம் வாசனாக்ஷயம்ங்கிறது ஞான மார்க்கம். அந்த மனது இயங்குவதற்கு வாசனை மட்டும் காரணம் இல்லை, அங்கே பிராணன்கிறதும் காரணமாக இருக்குது. பிராணன் தான் உயிராக இருந்து இந்த மனதை தூண்டி கொண்டு இருக்கின்றது. அதனால் பிராணாயாம பயிற்சியினாலேயும் மனதை அடக்க முடியும்னு சொல்லி அதற்கான பிராணாயாம கிரமத்தை தான் சொல்கிறார். பிராணாயாம பயிற்சி யோக சாதனையின் அங்கமாக இருக்கிறதுனால அதனுடைய இன்னொரு பிரயோஜனம், ஒன்று மனது அடங்கி ஆத்ம ஞானமானது ஞான நிஷ்டையானது வர்றதுங்கிறது ஒரு பிரயோஜனம். ஆனால் நீண்ட சரீரத்தை மையமாக கொண்ட சாதனைங்கிறதுனால இந்த பிராணன் மட்டுமே உண்டு கொண்டு ஜீவன் நீண்ட ஆயுளோட சரீரம் இருக்கு. ஸ்தூல சரீரமே அழியாமல் நீண்ட ஆயுளோட இருக்கிறது. சித்திகளில் யோக சாதனையினால் கிடைக்கக்கூடிய சித்தி இருக்கே அது கிடைக்கின்றது. அதனால் மனசை அடங்கிறதுக்கு சித்தவிருத்தி நிரோதம்னு மனதை அடங்கிறதுக்கு யோக சாதனை உதவியாக இருக்குது. அந்த சாதனைகளை தொடர்ந்து பண்ணுறதுனால அஷ்டமா சித்திகள் கிடைக்கின்றன. அதில் இவருக்கு கிடைத்திருக்கக்கூடிய சித்தி நீண்ட ஆயுளோட இருக்கிறது. ஏன்னா இவர் யோகத்திலையும் பிராணாயாமத்தை பிரதானமாக எடுத்துக்கொண்டு பண்ணுறார். ஏன்னா அதுலேயும் பல பிரிவுகள் இருக்குது. எப்படி சாதனைகள், சமாதிக்கு என்ன உபாயம்ங்கிற பொழுது பிராணாயாமத்தை பிரதானமான உபாயமாக எடுத்துக்கொண்டு இவர் பண்ணுறதுனால நீண்ட ஆயுளோட இருக்கின்றார். அது என்னங்கிற கதையெல்லாம் சொன்னார். சொல்லி கடைசியார் எனது மனம் பிராண சமாதியினால் சொன்ன இவ்வொழுங்கால் நின்மல தத்துவத்தே என்றும் தனி இடர் தீர் நெறி இதுவாம் என்று 95வது பாடலில் சொல்லி முடித்தார். இந்த பிராணாயாமத்தை மையமாக கொண்ட யோக சாதனையினால் மனது சமாதி அடைந்தது. நிர்மல தத்துவத்திலேயே மனது நின்றது. நிர்மல தத்துவங்கிறது ஆத்ம தத்துவம், பிரம்ம தத்துவம். அதனால் தனி இடர் தீர், எல்லா துன்பங்களும் நீங்கி ஜீவன் முக்தியை அடைந்தவனாக, அமைதியான ஆனந்தத்தை அடைந்தவனாக நான் இருக்கின்றேன். அதன் பிறகு இந்த ஞானத்தினால என்னுடைய மனநிலை எப்படி இருக்குன்னு சொல்லி ஞான பலனானது அது அவரே அவருடைய அனுபவமாக சொன்னார். சென்றது மேல் வருவது என்னேன், நடந்தது குறித்தோ வரப்போவதை குறித்தோ நான் கவலைப்படுறது இல்லை. நிகழ்காலத்தில் என்ன கிடைக்குதோ நான் இது பெற்றேன், பெறுவது இது என்று என்னேன். என்கிட்ட இதெல்லாம் இருக்குது, இதெல்லாம் எனக்கு கிடைக்கணும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு ஆசைகள்லாம் என்னிடத்துல இல்லை. அதனால் துன்பம் இல்லாமல் நான் இருக்கின்றேன், சுகம் உற்றேன், சுகமாக இருக்கிறேன். அதே சமயம் உலக விவகாரங்கள் பண்ணுற பொழுது அந்தந்த இடத்துல அந்தந்த காலத்தில் அந்த என்ன சூழ்நிலை இருக்கோ அதோட பொருந்தி இருக்கின்றேன். அது போன பிறகு அதை மறந்து விடுகிறேன், நான் என் சொரூபத்தில் நிற்கின்றேன் என்று சொல்லி இந்த கதை முடிகின்றது. அதனால் இப்படி இந்த புசுண்டருடைய கதையை நிறைவு செய்கின்றோம். இந்த கதையினுடைய விஷயம் ஆத்ம ஞானத்தோட நிதித்தியாசனத்துக்கு சகாயமாக மனதை நிறுத்துவதற்கு பிராணாயாமம் முதலான யோக சாதனைகள் உதவியாக இருக்கும். அதற்கு புசுண்டன் கதை உதாரணம். அடுத்த கதை, 2வது கதை இந்த நிர்வாண பிரகரணத்தில் தேவ பூஜை கதை. தேவ பூஜை கதைனா தேவ ஈஸ்வரனுக்கு பூஜை பண்ணுறதுனாலேயே இந்த மனதை நிறுத்துவதற்கு அதுவும் ஒரு உபாயம். அதனால் மனதை நிறுத்துவதற்கான பல உபாயங்களில் யோக சாதனை ஒன்று. அப்புறம் ஈஸ்வர பூஜைங்கிறதும் மனதை நிறுத்துவதற்கு சகாயமாக, ஆத்ம ஞானத்திற்கு சகாயமாக அது இருக்கின்றதுன்னு சொல்லி அதை பற்றிய கதை வருது. முன்பு பிராண வாயுவை அனுசரித்தலால் வரும் சித்த அமைதியால் நிர்வாணம் கூறப்பட்டது. இப்போது அது போலவே இந்த கதையாலும் சித்த அமைதி லட்சணமான நிர்வாணம் உண்டாகும். இந்த கதைங்கிறது தேவ பூஜை, ஈஸ்வரனுக்கு பூஜை பண்ணுறதுனால கிடைக்கக்கூடிய சித்த அமைதி. அதனால் சொரூபத்தில் மனசு நிற்கிறது என்று அந்த நிர்வாணமானது கூறப்படுகின்றது. அதற்கு முன்னாடி இந்த கதையை சொல்றதுக்கு முன்னாடி ஹிதோபதேசமானது வருகின்றது. ஹிதோபதேசம் பண்ணுகின்றார். இந்த சரீர அபிமானம்தான் இந்த மனது நிற்பதற்கு தடையாக இருக்கின்றது என்று சொல்லி அந்த
எப்படிங்கிறதுக்கு விளக்கம் கொடுக்கிறார். நம்ம பாடலை மட்டும் படிச்சுட்டு அடுத்த வகுப்பில் தொடருவோம். தேவ பூஜை கதை. தோற்றரவு மாத்திரமே ஈது இப்போது இப்படியே தோற்றுகின்றது. ஊற்றமுறை இவன் நான் என்று உடலினை உள்ளுற நினைதல் உற்ற பொய்யே. ஏற்ற நரம்பு எலும்பினால் இயன்ற உடலினை நான் என்று எண்ணும் மோகம். மாற்றுதியால் சங்கல்பத்தால் இயன்ற வடிவுக்கு ஓர் மட்டு உண்டோ. ஓம் ஈஸ்வரோ குருராத்மேதி மூர்த்தி பேத விபாகினே யோமவத்யாப்த தேகாய தட்சிணாமூர்த்தயே நம. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம்.